வில்லேஜ் கிளாடம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து பொது தமிழில் இருக்கக்கூடிய பகுதி 6 இருக்கு இல்லையா, இலக்கியம். ஸோ இந்த இலக்கிய பகுதி என்பது பள்ளி பாட புத்தகத்தில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கே கவர் ஆகுது, நியூ புக்கில் எங்கே கவர் ஆகுது, ஓல்டு புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் சார் இப்படி பார்க்கணும்? தமிழில் நம்ம பொதுவாக வந்து கிளாஸ் வைஸ் தானே படிப்போம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புன்னு 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம எல்லாமே படிப்போம் இல்லையா. ஸோ அப்படி தானே நம்ம படிக்கணும். எதுக்கு சார் வந்து நம்ம சிலபஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை சிலபஸ் டாபிக் எங்கே கவர் ஆகுது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எல்லா டைமும் அப்படியே படிக்க முடியாது. முதல் முறையாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் வைஸாக படிக்கிறது பெட்டராக இருக்கும். எல்லாரும் அதுதான் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, படிங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ஒரு டைம் படித்து முடிச்சுட்டு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து முடிச்சிட்டிங்க. இப்போ மீண்டும் வந்து கிளாஸ் வைஸே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு சலிப்பு தட்டின மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிலபஸ் என்ன, சிலபஸ்க்கான டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னா அந்த சிலபஸ் டாபிக் வந்து நம்ம இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்காக நம்ம படிக்கணும். ஸோ எந்த ஒரு எக்ஸாமுக்கு படித்தாலும் சிலபஸ் என்ன, சிலபஸ்க்கான டாபிக் அது எங்கே பள்ளி பாடத்தில் கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சு படிக்கணும். அது ஜிகேக்கு மட்டுமல்ல, நம்ம பொது தமிழுக்குமே வந்து பொருந்தும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்னென்னா, பகுதி 6 கொடுத்துருக்கக்கூடிய இலக்கிய பகுதி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இலக்கிய பகுதி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே கவர் ஆகுதுன்னு நம்ம வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியூ புக்கில் நீங்கள் 6 to 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிங்கன்னா கவர் ஆகிடும். ஸோ இலக்கியம் மற்றும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து நமக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு மட்டும் நீங்கள் டாபிக் வேர் ஸ்டடி எங்கே கவர் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்டைம் உங்களுக்கு ஷார்ட் பீரியட்லேயே இப்போ சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 monthலேயே வந்து நீங்கள் தமிழ் படித்து முடிச்சிடலாம். ஸோ அந்தளவு தான் இருக்கும் ரைட்டா. ரொம்ப நீங்கள் வந்து முழுமையாக படிக்கணும் அவசியம் இல்லை ரைட்டா. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் சிலபஸை தெரிஞ்சு அந்த சிலபஸ் டாபிக் படித்தாலே நீங்கள் ஓரளவுக்கு வந்து நல்ல மார்க்கை எடுக்கலாம் ரைட்டா. சரி, ஸோ டீட்டெயிலாக பாருங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சிலபஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து சிலபஸ் பகுதியில் என்ன பகுதி 6 என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கியம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இலக்கியத்தில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு திருக்குறள் தான் வரும். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் இருக்குது. இது எத்தனை டாபிக் இருக்குன்னே சில பேருக்கு தெரியுதில்ல ரைட்டா. ஸோ எத்தனை டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கிட்டத்தட்ட 25 டாபிக் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல், 25 அதிகாரம் 25 அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 25 அதிகாரமும் பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுதுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள், நாலடியார், நான்மணிக்கடி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கம்பராமாயணம், ராவணகாவியம், புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், சிற்றிலக்கியம், மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இருட்டுற மொழிகள், நாட்டுப்புற பாடல்கள், சித்தர் பாடல்கள், அதுக்கப்புறம் சமய முன்னோர்கள் சொல்லி அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் சொல்லி இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்குன்னா மொத்தம் 10 டாபிக் இருக்கும். 10 டாபிக் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த 10 டாப்பிக்கும் பள்ளி பாடப்புத்தகத்தில் நியூ புக் மற்றும் ஓல்டு புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கட்டாயம் வந்து இப்போ நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா 6 month கோர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. டிசம்பரோட உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரிவிஷன் டைமில் கண்டிப்பாக நீங்கள் நியூ புக் ஓல்டு புக்கில் படிக்கும்பொழுது சிலபஸ் ஓரியன்டாக எங்கெங்கே நம்ம படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் படிக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் முதல் முறையாக படிக்கிறீங்கன்னா, நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கூட கட்டாயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். மொத்தம் நான் எத்தனை சொன்னேன், 25 அதிகாரம் இருக்கு இல்லையா. இது வந்து உளவுன்னு வரணும். 25 அதிகாரம் இருக்குது ரைட்டா. இது ஒவ்வொன்றும் பள்ளி பாடத்தில் எங்கே வந்து கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 2024 வரக்கூடிய குரூப் 4க்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. சப்போஸ் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கட்டாயம் கால் பண்ணி கேட்டு மேற்கொண்ட விவரங்கள் வந்து கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் ஷெடியூல் பிளான் என்னன்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த நம்பர் என்ன அப்படின்னா 8012781561 8012781561 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். டெஸ்ட் பேட்ச் வந்து டெலிகிராம் நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவோம். படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக இலவசமாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பக்காவாக வந்து குரூப் 4க்கு வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம எடுத்துருக்கோம் ரைட்டா. சிலபஸ் வைஸாக நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம வேர் டு ஸ்டடி போட்டு பள்ளி பாட புத்தகம் சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுவும் வந்து
டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணி மெர்ஜ் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம், நம்ம நோட்ஸும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ படிக்கிறதுக்கு மெட்டீரியல் என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் படிச்சுட்டு நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய 2024 வரக்கூடிய குரூப் 4ல் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? சரி. ஸோ திருக்குறளில் மொத்தம் 25 அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் இப்போ பாருங்க, அன்புன்றது அந்த அதிகாரம் எங்கே இருக்குன்னா 6ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்குது. இதே நீங்கள் பண்புன்னு எடுத்திங்கன்னா 8ஆம் வகுப்பு இயல் 8ல் இருக்குது. இதே கல்வின்னு எடுத்திங்கன்னா 7ஆம் வகுப்பு இயல் 6ல் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ரைட்டா? இதில் இருக்க எல்லாமே நான் வந்து படித்து காட்டினேன் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வீடியோ லென்த்தியாக ஒரு மணி நேரம், ½ அன் ஹவர் அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிடிஎஃபே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ரைட்டா? இதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃபே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் நான் அப்படியே வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி டெலிகிராம் மூலிமா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைட்டா? சரி பாருங்கள், 25 அதிகாரம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 25 அதிகமாக 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு இது எல்லாமே நியூ புக். அதாவது திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூ புக் மட்டும் படித்தா போதும். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் வகுப்பு மற்றும் பாடம் புதிய புத்தகம் மட்டும் போட்டிருப்பேன். ஸோ நியூ புக்லேயே நமக்கு 25 அதிகாரமும் வந்து கவர் ஆகிடுது. 25 அதிகாரமும் கவர் ஆகிடுது. ஸோ நீங்கள் திருக்குறள் படிக்கும்போது எந்தெந்த வகுப்பு எந்த இயலில் என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அதில் என்ன திருக்குறள் இருக்கோ அந்த திருக்குறள் மற்றும் அந்த திருக்குறளுக்கான அந்த பொருள் மீனிங் என்ன அப்படின்றது நீங்கள் படித்தாலே உங்களுக்கு போதுமானது. 25 அதிகாரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ அடுத்தது அறநூல்கள். அடுத்தது என்னது? அறநூல்கள். அறநூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலடியார், நான்மணிக்கடிகை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாப்பிக்லாம் இருக்கும் பாருங்க. பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடிகம், இன்னா 40, இனியவை 40, சிறுவஞ்சமூலம், ஏலாதி, அவ்வையார்னு ஒரு 10 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் டேபிள் போட்டிருப்பேன். வகுப்பு மற்றும் பாடம் போட்டிருப்போம் புதிய புத்தகம், வகுப்பு மற்றும் பாடம் பழைய புத்தகம். ரைட்டா? ஸோ புது நியூ புக் எது, நம்ம ஓல்டு புக் எது, என்ன பாடம் எந்த வகுப்பில் கவர் ஆகுதுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் டேபிள் போட்டு. இப்போ உதாரணத்துக்கு நாலடியார் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வகுப்பு அழியா செல்வம் அப்படின்னு இருக்கும். பேஜ் நம்பர் 29 டேர்ம் 2ல் இருக்கும். இதே நீங்கள் வந்து 6th டேர்ம் 1ல் பழைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் 25ல் இருக்கும். ஸோ இதே மாதிரி பழைய புத்தகம் ஒரு சிலது வந்து நியூ புக்கில் இருக்காது அல்லது ஓல்டு புக்கில் இருக்காது. இப்போ 4 மணிக்கு கிடைக்கின்றது நியூ புக்கில் இல்லை, அதே வந்து ஓல்டு புக்கில் 6th டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 48 இருக்குது. ஸோ நாங்கள் திரும்ப சொல்கிறது என்னென்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நியூ புக் படிங்க. ரைட்டா? குறைந்தபட்சம் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஓல்டு புக் படிங்க அப்படின்றத நம்ம ஏன் சொல்கிறேன்னா சில டாபிக் வந்து நியூ புக்கில் கிடையாது. சிலபஸில் இருக்கும், ஆனால் நியூ புக்கில் கிடையாது. அப்போ நியூ புக் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 95, 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. நீங்கள் கட்டாயம் வந்து ஓல்டு புக்கை படிக்கணும். ஸோ ஓல்டு புக்கை படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? எல்லாமே படிக்கக்கூடாது. நமக்கு சிலபஸ் என்ன, இதுதான் சிலபஸ். இந்த சிலபஸில் 6ஆம் வகுப்பில் இந்த டாபிக் எங்கே கவர் ஆகுது. ஸோ ஓல்டு புக்கை படிக்கும்போது சிலபஸுக்கு தேவையான டாபிக் மட்டும் நீங்கள் படித்தா போதும், எல்லாமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நியூ புக் மட்டும் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன் சார் நியூ புக்கை நம்ம எல்லாமே படிக்கணும், இதுவும் நம்ம சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி படிச்சிடலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்குது. என்னென்னா இந்த தமிழ் என்பது வெறும் தமிழ் கேட்கக்கூடிய அந்த 100 கொஸ்டின் வருது இல்லையா, அதுக்கு மட்டும் பயன்படுறதில்ல. நம்ம பொது அறிவுக்கு எடுத்தோம்னா அங்கேயும் திருக்குறள் வரும், அங்கேயும் யூனிட் 8க்கு வரும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ விடுதலை போராட்டத்திலோட பெண்களின் பங்கு, விடுதலை போராட்ட வீரர்கள், இப்போ வஉசி, பாரதியார், பெரியார், அண்ணா, ஸோ இது மாதிரி ரவீந்திரநாத் தாகூர், ஸோ இந்த மாதிரி உரைநடை பகுதியில் மற்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, தமிழ் இருக்கிறது அப்படியே ஜிகேக்கும் வருது. ஸோ தமிழ் 100 கொஸ்டின் அப்படின்னா இந்த சிலபஸ் ஓரியன்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா அது போதாது, நீங்கள் நியூ புக்கை எல்லாமே படிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா அது ஜிகேலுமே வருது. ஜிகேல வரதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நியூ புக்கை அட்டு படிங்க. ஓல்டு புக்கை சிலபஸுக்கு என்ன டாபிக் வருதோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ரைட்டா? இங்கே பாருங்கள், 4 மணிக்கடிகை, பழமொழி 400, 7ஆம் வகுப்பு விருந்தோம்பலில் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 148ல் இருக்குது. 6th டேர்ம் 2ல் பேஜ் 2ல் இருக்குது. முதுமொழி காஞ்சின்றது பாருங்கள் நியூ புக்கில் கிடையாது. நியூ புக்லேயே கிடையாது. ஒரு சிலது நியூ புக்கில் இல்லை, ஓல்டு புக்கில் இல்லை. ஸோ அவுட் சோர்ஸ் தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி ஆகணும். இன்டர்நெட்டில் போட்டால் கிடைக்கும். அல்லது ஒரு சில நேரத்தில் நாங்கள் வந்து டேஷ் போட்டிருக்கேன்னா சார் நியூ புக்லேயும் இல்லை, ஓல்டு புக்லேயும் இல்லை சார், எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா +1 +2ல் சிறப்பு தமிழ் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக ஏற்கனவே படித்தவங்களுக்கு தெரியும், புதுசாக படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க.
+1 +2ல் சிறப்பு தமிழ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சிறப்பு தமிழில் நம்ம சிலபஸ்க்கு தேவையான சில டாபிக் வந்து இங்கே நமக்கு புக்கில் கவர் ஆகுது, அந்த சிறப்பு தமிழில் வந்து கவர் ஆகுது. ஸோ சிலபஸ் ஓரியன்டாக தேவைப்படக்கூடியது அந்த சிறப்பு தமிழில் நீங்கள் படிச்சிங்கன்னா +1 +2 படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும். மேக்ஸிமம் நீங்கள் கவர் ஆகிடும். அவுட்ரு சோர்ஸ் வந்து நீங்கள் தேட வேண்டியது இல்லை. ரைட்டா? சிறுபஞ்சு மூலம் இப்போ 7வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்கில் தான் இருக்குது. 10th பேஜ் நம்பர் 11 இருக்குது. ஔவையார்ன்றது நியூ புக்லேயே போதும் நமக்கு. 8th இயல் 7ல் பேஜ் நம்பர் 155 இருக்குது. அது 6th term 2லையும் பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த 10 டாபிக் இல்லாமல் இங்கே பாருங்க 17 கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் பிற செய்திகள்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள் என்ன? களவலை 40 கார். இப்போ இவங்க இதில் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இல்லாத எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? கார் 40, 5 50, திணைமொழி 50, 5 70, திணைமாலை 150, ஆசாரக்கோவை, கைநிலை, இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டீகோடிங் பண்ணுது. நம்ம பொதுவாக வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, 17 கீழ்கணக்கு நூல்கள் தான் போட்டிருப்பாங்க. அப்போ 17 கீழ்கணக்கு நூலில் அந்த டேபிள் இல்லாது இன்னும் என்னென்ன நூல்கள் இருக்கோ அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஒரு சிலதான் ஸ்கூல் புக்கில் இருக்குது பாருங்கள். ஆசாரக்கோவை வந்து 6th நியூ புக்கில் term 2ல் பேஜ் நம்பர் 24ல் அது கொடுத்துருக்காங்களா? இருக்குது. ஒரு சிலதெல்லாம் வந்து இல்லை. ரைட்டா? அதில் சிறப்பு தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் அதை படிச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ அங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்கள். இங்கே பாருங்கள் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் படிக்கவும் போட்டிருக்கேன். ஏன்னா அது சிலபஸ் ஓரியன்டாக வரும்போது நீங்கள் சிறப்பு தமிழ் கொஞ்சம் அந்த சிலபஸ் டாபிக் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதுமானது. 3வது வந்து கம்பராமாயணம் மற்றும் ராவண காவியம். ஸோ கம்பராமாயணம் எங்கே இருக்குது? 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 136ல் இருக்குது. 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 53ல் இருக்குது. பழைய புத்தகத்தில் 8th term 2ல் பேஜ் நம்பர் 44ல் இருக்குது. 10th பேஜில் 57 இருக்குது. 12th பேஜ் 58ல் இருக்குது. அப்போ கம்பராமாயணம் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு கொடுத்துருக்கேன். ராவண காவியன்றது 9th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 150ல் இருக்குது. ரைட்டா? 157ல் இருக்குது. ஸோ இது 3வது டாபிக். 4வது வந்தால் புறநானூறு, அகநானூறு மற்றும் சில நூல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ புறநானூறு, அகநானூறுன்றது நிறைய கிளாஸில் கவர் ஆகிட்டு இருக்கும். புறநானூறு, அகநானூறு என்பது நிறைய கிளாஸில் வந்து கவர் ஆகும். ஸோ அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ 7ஆம் வகுப்பு பேஜ் நம்பர் 52ல் இருக்குது, 9ஆம் வகுப்பில் இருக்குது, 11ஆம் வகுப்பில் இருக்குது, 12ஆம் வகுப்பில் வந்து ஔவையார்னே கொடுத்துருப்பாங்க இருக்கும். ரைட்டா? இதே நீங்கள் பழைய புத்தகத்தில் பார்த்தா 6th 7th இருக்குது, 9th இருக்குது, 10th இருக்குது, 11th 12th நிறைய டாபிக் வந்து பழைய புத்தகத்தில் நம்ம புறநானூறு பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பேஜ் நம்பரோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை. இங்கே பாருங்கள், நற்றிணைன்றது 11th இயலில் கவிதை பேழையில் இருக்குது. ரைட்டா? கவிதை பேழையில் நற்றிணை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை ஓல்டு புக்கில் நான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ இப்போ 8 தொகை நூல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிறன் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 10 பாட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 8 தொகை நூல்களில் என்னென்ன இருக்குது? குறுந்தொகை இருக்குது, ஐங்கநூறு இருக்குது, 18 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறுன்னு சொல்லி இத்தனை இருக்குது. ரைட்டா? இத்தனை நூல் இருக்குது. அப்போ இதை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி சிறப்பு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ரைட்டா? சிறப்பு தமிழ் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு கவர் ஆகிடும். இப்போ 18 11th நியூ தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 205ல் இருக்குது. பரிபாடல்ன்றது 10th நியூ புக்கு தமிழ் இயலில் 4ல் இருக்குது. ரைட்டா? ஸோ 10 பாட்டுன்றது திருமுருகாற்றுப்படை, புறநானூற்றுப்படையில் இருக்குது. ரைட்டா? ஸோ 10 பாட்டுன்றது அதில் 10 பாட்டு இருக்கும். திருமுருகாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, சிறுவானூற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. இப்போ பெரும்பானாற்றுப்படைனா 7th இருக்குது. முல்லைப்பாட்டுன்றது 10th நியூ புக்கில் இருக்குது. மதுரை காஞ்சின்றது 9th நியூ புக்கில் இருக்குது. நெடுநல்வாடின்றது 12th நியூ புக்கில் இருக்குது. ஸோ குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 10 பாட்டுன்றது 10 பாட்டு இருக்கும் இல்லையா? 8 தொகை நூலில் 8 இருக்கும், 10 பாட்டில் 10 இருக்கும். அது என்னென்னன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் டீகோடிங் பண்ணி நம்ம கொடுத்தது. ஒரு சிலது கவர் ஆகிருக்கு, ஒரு சிலது நான் சொல்ல மாதிரி சிறப்பு தமிழ் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலைன்னு கொடுத்துருப்பாங்க. இது 5வது டாப்பிக்காக இருக்கும். ஸோ சிலப்பதிகாரம்ன்றது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6th term 1ல் 6th term 1 பேஜ் நம்பர் 26 இருக்குது. 10th பேஜ் நம்பரில் 167 இருக்குது. 12th இருக்குது சிலப்பதிகாரன்றது. அதே மாதிரி பழைய புத்தகம் 10th 12th வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மணிமேகலைன்றது எங்கே கவர் ஆகுதுன்றதும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மணிமேகலைன்றது 6th term 3ல் பேஜ் நம்பர் 24 பசிப்பினி போக்கிய பாவைன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 9th பேஜில் 68ல் இருக்கும். ஓல்டு புக்லேயும் 9th 12th வந்து இருக்குது. ஸோ சிலப்பதிகாரம், மணிமேகலை இருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஐம்பெருங்காப்பியங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த சிலபஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, ஐஞ்சிருங்காப்பியங்கள்னு இருக்குது இல்லையா? இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கே கவர் ஆகுது? சிறப்பு தமிழில் தான் அது போய் ஆகணும். காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சிறப்பு தமிழில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிறப்பு தமிழ் தான் படிச்சாகணும். இப்போ சிவக சிந்தாமணின்றது 9th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 212ல் இருக்குது. ஐஞ்சிருங்காப்பியங்கள்லாம் நாககுமார காவியம், உதயகுமார் காவியம், யசோதர காவியம், நீலகேசி இருக்குது. நீலகேசின்றது 11th நியூ புக்கில் இருக்குது. அதே மாதிரி 10th நியூ புக்லையுமே இருக்குது. நோயும் மருந்துலாம் கொடுத்துருப்பாங்க. சூளாமணி இருக்குது. ஸோ இதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன் 12th சிறப்பு தமிழ்
சிறப்பு தமிழ் புக்கில் காப்பியங்கள் அப்படின்னு இருக்கும், பக்கம் 20. சில காப்பியங்கள் இல்லையா? ஸோ சில காப்பியங்கள் வந்து என்னாச்சு, ஐஞ்சிருங்காப்பியங்கள் 50 சிலது வந்து கவர் ஆகலை. ஸோ வந்து நீங்கள் அப்போ 6 to 12 வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் புக் படிக்கிறீங்க, ஆனாலும் வந்து சிலபஸ்க்கு சில டாபிக் வந்து முழுமையாக கவர் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிறப்பு தமிழில் போயிட்டு காப்பியங்கள் பக்கம் 20 இருக்குது, அதில் படிச்சிங்கன்னா ஸோ அந்த புக்கில் இல்லாதது சிறப்பு தமிழில் கவர் ஆகிடும். பெரிய புராணம் மற்றும் பிற நூல்கள் நான் போட்டிருக்கேன், ஏன்னா நிறைய இருக்கும். பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாட புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 5 இருக்குது இந்த டாப்பிக்கில். இது 6வது டாப்பிக்கில் மொத்தம் 5 இருக்குது. இது 5மே எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் 9th இருக்குது. பெரிய புராணன்றது 9th இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தம் 7th இருக்குது. புதுமை விளக்கு அப்படின்னு சொல்லி 7 2 கொடுத்துருப்பாங்க. அது 10th பேஜ் நம்பர் 82 இருக்குது. இதுவும் பழைய புத்தகத்தில் இருக்குது. திருவிளையாடல்ன்றது 10th பேஜ் நம்பர் 107 இருக்குது. தேம்பாவன்ன்றதும் 10th நியூ புக்கில் இருக்குது. சீராப்புறன்றதும் 11th தமிழ் இயலில் 6 பேஜ் நம்பர் 145 இருக்குது. ஸோ ஓல்டு புக்லையுமே இருக்குது. ரைட்டா? ஃபஸ்ட்டு நியூ புக்கை கவர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஓல்டு புக்கை கவர் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ அப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ அடுத்தது சிற்றிலக்கியங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடு தூது, நந்திக்கிழமகம், முக்குறுப்பொருள், காவடி சிந்து, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், ராஜராஜ சோழன் உலான்னு போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 9 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே புதிய புத்தகத்தில் இருக்குது பாருங்கள். 11th பேஜ் நம்பர் 179 இருக்குது, 8th இருக்குது, 9th இருக்குது, தமிழ் விடு தூது 9th இருக்குது. நந்திக்கிழமன்றது இல்லை, ஆனால் ஓல்டு புக்கில் இருக்குது. அப்போ நந்திக்கிழமத்தை பற்றி நீங்கள் படிக்கணும், கண்டிப்பாக கட்டாயம் என்ன பண்ணணும், ஓல்டு புக்கில் நீங்கள் படிச்சாகணும். அதே மாதிரி முக்குடல் பொருள்ன்றது ஓல்டு புக்கில் தான் இருக்குது, நியூ புக்கில் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் ஓல்டு புக்கில் சப்போஸ் நீங்கள் நியூ புக் தான் படிப்பேன், ஓல்டு புக்கு படிக்க முடியாது அப்படின்னா, எதெல்லாம் நியூ புக்கில் இல்லையோ, நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இது இல்லை, அப்போ கட்டாயம் ஓல்டு புக்கை படிக்கணும். இது இருக்குது, அதுலேயும் இருக்குது. அப்போ எதாவது ஒன்று படித்தா கூட போதும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதுவும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ இதை படித்தா கூட போதும். ஆனால் இதில் இல்லை, எது நந்திக்கிழமங்க இல்லை. அப்போ கட்டாயம் 10th புக்கில் 10th பேஜ் நம்பர் 74 பழைய புத்தகத்தில் படிச்சுக்கணும். ரைட்டா? நான் சொல்கிறது உங்களுக்கு படிக்க டைம் இல்லைன்னா 2த்துலையுமே இருந்தால் புதிய புத்தகம் கூட படிச்சுக்கோங்க. ஆனால் புதிய புத்தகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பழைய புத்தகத்தில் அது படிச்சுக்கோங்க. ரைட்டா? என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நான் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது எல்லாமே 6 to 10 வரைக்கும் ஓல்டு புக்கை சிலபஸ் பேஸ்டாக படிச்சுக்கோங்க. ரைட்டா? எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நிறைய இருக்குது. காவடி சிந்து 11th தமிழ் இருக்குது, பேஜ் நம்பர் 56 முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், ராஜராஜன் உள்ள எல்லாமே இருக்குது. ரைட்டா? ஸோ அடுத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 34 சிற்றிலக்கியங்கள். நான் சொன்னால ஒரு சிலதெல்லாம் இல்லைன்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 12th சிறப்பு தமிழில் சிற்றிலக்கியங்கள்னு சொல்லி பேஜ் நம்பர் 34 கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த சிலபஸ் ஓரியன்டாக நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் சிற்றிலக்கியங்களை படிச்சுக்கோங்க. ரைட்டா? மனோன்மணியும் மற்றும் பிற மனோன்மணிக்கு அப்புறம் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இருட்டர் மொழி கொடுத்துருப்பாங்க. இது வந்து டாபிக் 8 வரும், 8வது டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ மனோன்மணின்றது 11th 250 இருக்கும், எடிஷன் 2018. 2018 என்ன சார் புதுசாக போட்டுறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற நியூ புக் இருக்கு இல்லையா, 2023 24 யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த நியூ புக்கில் ஃபஸ்ட் எடிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 3வது எடிஷன் 4வது எடிஷன் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த இயர் போட்டிருப்பாங்க. முதல் காப்பி, அதுவும் நியூ புக்கு தான், பழைய புக் கிடையாது, புது புத்தகமே ஃபஸ்ட் எடிஷன் செகண்ட் எடிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து இது இருக்குது. ரைட்டா? ஸோ அதான் சொல்கிறேன், மனோன்மணி இருக்குது, இயல் 10 இருக்குது. ஏன்னா சில பேருக்கு டவுட் வரும். இப்போ 2023 தமிழ் புக் படிக்கிறீங்கன்னா, 2023 இப்போ எடிஷன் வந்து தமிழ் புக் படிக்கிறீங்கன்னா 11th 8 இயல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 இயல் தான் இருக்கும் சார். 8 இயல் தான் சார் என் புக்கில் இருக்குது, நீங்கள் என்ன சார் வந்து 10வது இயல்லாம் படின்னு சொல்கிறீங்கன்னா, இது வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்த புதிய புத்தகம் தானே, எடிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது 10 இயல் இருந்தது. அந்த 10 இயல் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சிலபஸ் வந்துருச்சா, அந்த புக் வச்சு தான் சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த 9வது இயல் 10வது இயலையும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தேவையான சிலபஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் புரிய மாதிரி சொன்னால் சித்தர் பாடல்கள் இருக்குது. ரைட்டா? சித்தர் பாடல்கள் இருக்குது. எது 11th அந்த 9th இயல் 9 and 10 வந்து இருக்குது. ரைட்டா? 9, 10 நமக்கு சிலபஸுக்கு தேவையான டாபிக் இருக்குது. அப்போ 2023 புதிய புத்தகம் யாராவது வாங்கியிருக்கேன் அப்படின்னா 8 இயல் தான் இருக்குது அப்படின்னா இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுங்கள். கொஞ்சம் எடிஷன் முன்னாடி, ரைட்டா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2020 2019 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் 10 இயல் கொடுத்துருப்பாங்க. அதில் சில டாபிக் 2 இயல் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரைட்டா?
நான் சொல்லிடுறேன். ஸோ இல்லைனா பிடிஎஃப் நீங்கள் நான் வீடியோ பார்க்காமலே சில பேர் பிடிஎஃப் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சார் பிளாங்காக இருக்குன்னு அதுதான் வீடியோவை மேக் பண்ணி நம்ம கொடுக்குறது. ரைட்டா? ஸோ பாஞ்சாலி சபதம் பாருங்கள் ஓல்டு புக்கில் தான் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறது தான், நியூ புக்கில் இல்லாத டாபிக் கட்டாயம் வந்து ஓல்டு புக்கில் இருக்குன்னா நீங்கள் ஓல்டு புக்கை கட்டாயம் படித்தே ஆகணும். ஓல்டு புக் படிக்க மாட்டேலாம் சொல்லக்கூடாது. பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு 9th இருக்குது, இங்கே 11th இருக்குது. அப்போ கட்டாயம் நீங்கள் பழைய புக்கை ரெஃபர் பண்ணி ஆகணும். இரட்டர மொழிதல் நியூ புக்லேயே இருக்குது. 7th தமிழில் டேர்ம் 2ல் கீரை பாத்தியும் குதிரையும் சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 10th பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. அழகிய சொக்கநாதர் ஓல்டு புக்கில் தான் இருக்குது. அழகிய சொக்கநாதர் வந்து ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நாட்டுப்புற பாடல்கள் சித்தர் பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள் சித்தர் பாடல்களுக்கு நாட்டுப்புற பாடல்கள் வந்து 6th டேர்ம் 2ல் பேஜ் 26 கண்மணியை கண்ணுருங்கன்னு இருக்கும். 6th டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 53 கடலோடு விளையாடுன்னு இருக்கும். 7th பார்த்தீங்கன்னா வயலும் வாழும் போட்டிருப்பாங்க. 8th கோணாங்காத்து பாட்டுன்னு இருக்கும். 9th நான்மா கூடல்னு இருக்கும். 12th தேயிலை தோட்டப்பாட்டுன்னு இருக்கும். இது எல்லாமே நாட்டுப்புற பாடலில் வரும். நாட்டுப்புற பாடலில் பொதுவாக நீங்கள் நியூ புக் படித்தா போதுமானது. ஏன்னா இது நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் நியூ புக் மட்டும் படித்தா போதுமானது நாட்டுப்புற பாடல். சித்தர் பாடல்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, 11th பாருங்கள் 11th இயரில் 9ல் எடிஷன் 2018 போட்டிருக்கேன். இதில் வந்து சித்தர் உலகன்னு கொடுத்துருப்பாங்க. சித்தர் உலகன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நான் சொல்கிறது என்னென்னா இதுதான் நியூ புக்கு தான், ஆனால் ஃபஸ்ட் எடிஷனில் இருக்குது 11th. அது 10 இயல் இருக்குல்லையே அந்த புக்கில் இருக்குது. அதனால் சித்தர் பாடலுக்காக ஆக்சுவலாக நம்ம அகாடமி டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது 11th இருக்கக்கூடிய அந்த 10 இயல் இருக்கு இல்லையா, அந்த 10 இயல் சேர்த்து தான் நான் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டாஃபுக்கிட்ட சொல்லும் போதே சொன்னேன் 8 இயல் தான் சார் இருக்குன்னாங்க. 2 இயல் எக்ஸ்ட்ரா இருக்குது, பரவாயில்ல எடுத்துருங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம குரூப் 4க்கு, அதாவது இந்த எடிஷன்லனா குரூப் 4க்கு அது தேவைப்படுது இல்லையா, நமக்கு குரூப் 4 சிலபஸ் என்ன அதுக்கு தேவைப்படுறத தான் பார்க்கணும். அது நியூ புக்கா ஓல்டு புக்கா அது இருக்குமா தேவை அப்படிலாம் இல்லை. சிலபஸ் என்ன, அந்த டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கா எடுத்துருங்க நோட்ஸ். அப்படின்னு தான் நம்ம 10 இயலுக்குமே நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ரைட்டா? 11th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 16ல் உங்களுக்கு சித்தர் பாடல்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் படிச்சுக்கலாம். பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா 6th கொடுத்துருப்பாங்க சித்தர் பாடல்கள்னு சொல்லி. பேஜ் நம்பர் 16ல் டேர்ம் 2ல் அது இருக்கும். நீங்கள் சித்தர் பாடல் படிச்சுக்கலாம். சித்தர் பாடல் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட்டா? பார்த்துக்கோங்க. நாட்டுப்புற பாடல் சித்தர் பாடல் 2 இருக்கா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சமய முன்னோர்கள். சமய முன்னோர்கள்னால் அதாவது திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது இருக்குது. ஸோ இது மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை, உமரப்பிள்ளைன்னு ஒரு 10 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ சமய முன்னோர்கள் வந்து ஒரு 10 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த 10 பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அப்படின்னா பழைய புத்தகத்தில் தான் இருக்குது. 10th பேஜ் நம்பர் 155 இருக்குது. 11th பேஜ் நம்பர் 90 இருக்குது. ரைட்டா? இந்த பேஜ் நம்பர் இருக்குல்லையே அது நான் சொல்லிடுறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற புக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2020, 21 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கு, அதுவும் நியூ புக்கு தான். ரைட்டா? ஸோ இப்போ 2023ல் ஏதாவது அந்த பேஜ் நம்பர் 1, 2 முன்ன பின்ன இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 155னா இப்போ 152, 53 இருக்கும். கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ரைட்டா? கொஞ்சம் அந்த பேஜ் முன்ன பின்ன எல்லாம் டைப்பிங்கில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், கொஞ்சம் செக் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? ஸோ மோஸ்ட்லி பழைய புத்தகத்தில் பேஜ் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அது பழைய புத்தகம் தான். புது புக்கில் ஏதாவது பேஜ் நம்பர் இப்போ 113னா 112, 13 அப்படின்ற ஒரு சின்ன ஏதாவது மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேவாரம் வருது, திருக்கேதாரம் அந்த இதே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் நான். பாருங்க 8th தமிழில் இயல் 8ல் ஒன்றிய குலம். நீங்கள் 8th புக்கு எடுத்து இயல் 8ல் ஒன்றிய குலம் பார்த்தா போதும். அங்கே பேஜ் நம்பரே தேவையில்லை. 11th இயலில் 7ல் திருச்சாளல் அப்படின்னு இருக்கா, யாருக்கு, மாணிக்க வாசகர் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் டக்குன்னு அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். 11th புக்கை ஓப்பன் பண்ணி இயல் 7ல் திருச்சாளல்னு பார்த்தா மாணிக்க வாசகரை பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். ஸோ அதுதான் சிலதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டான். ஏன்னா பேஜ் நம்பர்ன்றது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, புத்தகத்துக்கு மாறுபடுது. சில டாப்பிக்கை நான் கொடுத்துருப்பேன். ரைட்டா? பாருங்க குலசேகர ஆழ்வார் வந்து 10th இயரில் பெருமாள் திருமொழியில் இருக்குது. ஆண்டாளை பற்றி 9th இயரில் 6ல் நாச்சியார் திருமொழின்னு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி 11th பழைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் 91 கொடுத்துருக்காங்க. சீத்தலை சாத்தனாரை பற்றி 9th இயல் 3ல் மணிமேகலைன்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த மணிமேகலைன்றது சீத்தலை சாத்தனாரை பற்றி அந்த நூல் ஆசிரியர் அதை கொடுத்துருப்பாங்க. 9th 12th ஓல்டு புக்லேயும் இருக்குது. எச்.ஏ. கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா 12th இயரில் 8ல் ரட்சணிய யாத்திரிகம்னு இருக்கு இல்லையா, இந்த நூலாசிரியருக்கு இந்த பாட்டுக்கு இவர் இருப்பார். இது கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 11th 12th ஓல்டு புக்லேயுமே இருக்குது. உமரப்புலவரை பொறுத்த வரைக்கும் 11th நியூ புக்கில் இயல் 6ல் சீரா புராணம் இருக்கு இல்லையா. ஸோ சீரா புராணத்துக்கு தான் 8 உமரப்புலவர். ஸோ இது வந்து இருக்குது. ரைட்டா? அதே 12th புக்லேயும் பேஜ் நம்பர் 111 இருக்குது. இது பக்தி பாடல்கள்னு சொல்லி அப்படியே கொடுத்துருப்பாங்க. 4-5 பாட்டு வரிசையாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பேஜ் நம்பர் கிட்டத்தட்ட பக்கமாக தான் இருக்கும். 12th புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த சமய முன்னோர்கள்ன்ற மாதிரி வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதிலே வந்து நம்ம படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்குப்பா. மொத்தம் 10 டாபிக். ரைட்டா?
இது எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். கடைசியில் ஒன்று சொல்லியிருப்பேன் என்னென்னா 11th 12th சிறப்பு தமிழ் படிக்கணும், சிலபஸ் டாபிக் மட்டும் படித்தால் போதும். காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், வளையாபதி, நீலகேசி, ஏதாவது சம்திங் சில நூல்கள் பற்றி ஏதாவது வந்து இங்கே நம்ம புக்கில் தமிழ் புக்கில் இல்லைன்னா நீங்கள் அதை சிறப்பு தமிழ் புக்கில் நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ 10க்குமே நான் வேட்டர் ஸ்டடி போட்டுட்டேன். சப்போஸ் நீங்கள் முதல் முறையாக படிக்கிறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ரைட்டா? முதல் முறையாக படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கையில் புக் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சிலபஸ் பேஸ்டாக நான் படிக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் புக் இருக்குது, ஓல்டு புக்கு இருக்குது, நியூ புக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை சம்திங் இதுக்கு முன்னாடி தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டக்குன்னு நோட் பண்ணி இது இந்த புக்கில் இருக்கா, அதை அந்த புக்கில் இருக்கான்னு பார்த்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். முதல் முறையாக படிக்கிறீங்க, சிலபஸே தெரியாது, சிலபஸே தான் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் 6லேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டைம் படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைமு ரஃபாக படிச்சிருங்க. அப்போ தான் எந்த வகுப்பில் எந்த லெசன் இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டென்ட் அப்படின்றத ஒரு டைம் தெரியும். ஸோ ஒரு முறை படித்ததுக்கப்புறம் 6லேருந்து 12 வரைக்கும் நான் படிச்சிட்டேன் சார். அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, இதை டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருப்பீங்களா? இப்போ நம்ம படிக்கும்போது இன்னொரு செகண்ட் டைம் படிக்கும்போது நமக்கு சிலபஸ் என்ன டாபிக், இந்த டாப்பிக்கில் எந்தெந்த வகுப்பில் கவர் ஆகுது, அது இன்னொரு டைம் நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம சிலபஸில் என்ன டாப்பிக்கோ அதை ஒரு முறைக்கு 2 முறை படிக்கணும். சிலபஸ் இல்லாத டாப்பிக்கை ஜஸ்ட் ஒரு டைம் படித்தா கூட போதும். ஆனால் வந்து நம்ம சிலபஸ் டாபிக் வந்து ரிப்பீட்டடாக நம்ம படிச்சுட்டே இருக்கணும், ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா சிலபஸ் ஓரியன்டாக வந்து கொஸ்டினே கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாம் வந்து கட்டாயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ பகுதி 6 இருக்கக்கூடிய இலக்கிய பகுதிக்கு நான் கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது எங்களுக்கு நாங்கள் இதை எதிர்பார்த்தோம் சார், இது எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது உங்களுக்கு அது தேவை. இதே மாதிரி தமிழர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டாப்பில் இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க சார் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் அதுக்கு போடுறேன். இல்லை அப்படின்னா நம்ம போட முடியாது. ரைட்டா? ஸோ நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நம்ம கொடுக்குறோம். அது தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு ஓகே நிறைய பேர் கேட்கும்பொழுது நான் அதுவும் வந்து பகுதி ஈக்கும் என்ன பண்ணுறேன், சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து புதிய புத்தகம் பழைய புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுதுன்றதை ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ கடைசியாக இன்னொரு டைம் சொல்கிறேன், நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஃபீஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ப்ரைஸாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஒரு பக்காவான ஒரு டெஸ்ட் பேட்ச், ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம கொஷின் கொடுப்போம். கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து கவர் பண்ணுறோம். படிக்கிறதுக்கு மெட்டீரியல் கொடுக்குறோம், கொஷின் பேங்க் கொடுக்குறோம், ஒன்லைன் இயர் எல்லாமே வந்து படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான மெட்டீரியலும் பிடிஎஃபாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி காசு இருந்தால் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், காசு இல்லை அப்படின்னா மொபைலில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். அதில் லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். டெஸ்ட் பேட்ச் நல்லா ஒர்த்தாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பல டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் 4க்கு வந்து போட்டிருக்கோம். நிறைய நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எஸ்பெஷலி குரூப் 4க்குன்னு தனியாக நம்ம மெட்டீரியல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது குறிப்பாக யூனிட் 8 and 9 கூட நான் வந்து மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பப்படுறீங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நம்பர் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். 8012781561 8012781561 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நான் டெஸ்ட் பேட்ச் சேரணும்னு வந்து கேளுங்க. மேற்கொண்டு நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும், டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்கும். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் பண்ணுறதும் எந்த நம்பருக்கு வந்து பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது இந்த நம்பரில் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.